இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இக்கட்டில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காத்திடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறுவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையோ அதுதான். இன்றைக்கு நாம் அப்படி சொல்லுகிறோமா? ஏன்? வார்த்தை நம்மை ஆளுகை செய்யும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நாவு அவைகளிலே சிறியதாக இருந்தாலும் ஒரு காட்டையே கொளுத்து விடுமாம். எப்படி கப்பலை ஒரு சுக்கான் கட்டுப்படுத்தி அதை செலுத்துகிறதோ அதே போல நாவானது கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, ஆளுகை செய்யக்கூடிய தன்மை அந்த வார்த்தையில் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமா நீதிமொழிகள் 18:21 வாசித்து பார்த்தா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான. மரணத்தை குறித்தே பேசினால் மரணம், ஜீவனை குறித்து பேசினால் ஜீவன் உண்டாகுமாம். அதனால்தான் வேதம் இந்த இடத்தில் சொல்லுகிறது, பலவீனனாய் இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டுமாம்? ஐயோ பலவீனமாயிட்டேன்னு, அந்த பலவீனம் வந்துருச்சு, அந்த நோய் வந்துருச்சு, எப்படி ஆயிட்டேன்னு சொல்வது புலம்புவதை விட்டு விட்டு, அல்லது இன்னும் சிலர் இருக்கிறார்கள், டாக்டர் சொல்லிட்டாங்க நீ அவ்வளவுதான், டாக்டர் சொல்லிட்டாங்க நீ கஷ்டம்தான், டாக்டர் சொல்லிட்டாங்க நீ முடியாது, இப்படியே பேசுகிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனமாய் இருந்தால் நான் பலவான் என்று அவர்கள் சொல்ல வேண்டுமாம். அப்படி அறிக்கை பண்ண ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் நாவின் அதிகாரத்தில் அவ்வளவு வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். வார்த்தையில் அவ்வளவு வல்லமை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? தோல்விகளையே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தோல்விகளே நாம் சந்திக்க நேரிடுகிறது. நஷ்டங்களே குறித்து பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் எடுக்கிறது எல்லாம் நஷ்டமாய் மாறிவிடுகிறது. எல்லாமே குறைவாகவே பேசிக் கொண்டிருப்போம். ஒவ்வொருவரை பார்த்து இந்த குறை இருக்குது, அது சரியில்லை, அது சென்ற அவங்க வாழ்க்கை கடைசி வரை குறைவுபட்டு கொண்டே தான் போவார்களே ஒழிய ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ள அவங்க வரவே முடியாது. அல்லது இருக்கிறது போதும் என்கிற ஒரு மன திருப்தி அவங்க வாழ்க்கையில இல்லாமல் போய்விடும். இனி எனக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, என் வாழ்க்கை நீ அவ்வளவுதான். புலம்புகிறவர்கள் அப்படி புலம்பிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறது அல்ல. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற கூட்டணைக்கு அநேகம். ஆண்டவர்களை பார்த்து நீங்கள் அநேக காரியங்களை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் கேட்கிறார். மாறாக அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாசிட்டிவா கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க. வேதம் என்ன சொல்கிறது? ஏதாவது உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் பொழுது யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு பேசி பாருங்க. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. ஏதாவது தேவை உண்டாயிருக்கும் சொன்னால் என்ன செய்வது? என் பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுக்க வேண்டுமே, அல்லது இதை செய்ய வேண்டுமே, இதில் வீட்டு காரியங்களிலே தேவை இருக்கிறதே, அல்லது இப்ப கடன் அடைக்கணுமே சொல்லும் போது கர்த்தரின் குறைவுகளை நிறைவாக்குவார், என் தேவைகளை சந்திப்பார்னு சொல்லி பேசி பாருங்களா. கண்டிப்பா ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்கிடுவார். நம்ம மாறாக என்ன பண்ணுகிறோம்? குறைவுபட்டுச்சே, நீ எங்கிருந்து வருமானம் வரப்போது, எப்படி இதை அப்படி புலம்புவோம் என்று சொன்னால் வாசல்கள் திறக்கப்படவே திறக்கப்படாது. ஒரு நரம்பு சம்பந்தமான டாக்டர் சொன்ன ஒரு ரிப்போர்ட்டை நான் ஒரு ஊழியர் பகிர்ந்து கொண்டதை நான் பார்த்தேன். அப்ப அந்த ரிப்போர்ட்டில் அந்த டாக்டர் பேசிக் கொண்டிருக்கும் போது, மனிதனுடைய சரீரம் தசைகள், எலும்புகள், நரம்புகள் இவைகளால் அமைக்கப்பட்ட ஒன்று. நரம்பு மண்டலம் என்பது நமக்கு தெரியும். அதிலும் நல்ல வல்லமை படைத்த அல்லது அதிகாரம் படைத்த நரம்பு எங்க இருக்குன்னு சொன்னா ஆளுகை செய்யக்கூடியது நாவின் பகுதி தான். ஆமா, அந்த நாவின் உள்ள அந்த காரியங்கள், அதனோட கனெக்டா இருக்கிற நரம்புகள் எல்லாம் அது அவ்வளவு பவர்ஃபுல்லா வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த நரம்புகள் எல்லாம் அதன்படி செயல்படுமாம்.
என்ன வார்த்தைகளை பேசுகிறோமோ அதன்படி ரியாக்ட் பண்ணுமாம். ஒருவேளை நான் பலவான் சொன்னாது நரம்புகள் எல்லாம் அந்த பலனுள்ளவராய் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்தன் ஆகிடுமா, அல்லது நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருந்தா, அந்த டாக்டர் சொன்னது அதுதான். யாராவது பெரியவங்களோ வாலிப பிள்ளைகளோ தம்பியோ தங்கச்சோ யாருனாலும் நான் பலவீனம் ஆயிட்டேன், ஐ எம் சோ வீக் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அந்த நரம்பு அந்த வார்த்தைகளை உள்வாங்கி பிரெயினுக்கு அனுப்புமா. பிரெயின் மற்ற நரம்புகளுக்கெல்லாம் அனுப்பிவிடுமாம், நாம் பலவீனர்கள், நீங்கள் பலவீனமாக வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டளை பிறக்கும் பொழுது மற்ற நரம்புகளும் நாளடைவிலே வேகமாய் பலவீனம் அடைந்து அந்த சரீரத்தை முடக்கி விடுமா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அதுதானே. இனி அவ்வளவுதான் என்று சொன்னா அப்படியே உடனே முடிந்து நொடிந்து விழிந்து விடுகிறார்கள், திரும்ப எழும்புவதை கடினமாய் போய் விடுகிறது. சின்ன ஒரு காரியம் தான் அழகாக ஆண்டவற்றிருக்கார், அதுல பெரிய ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு பலவீனமா இருக்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, அல்லது உடைந்து போயிருக்கிறீங்களா, அல்லது உங்க வாழ்க்கை முழுவதும் இடிக்கப்பட்டு போயிடுச்சுதா, இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? உலகம் சொல்லும், உறவுகள் சொல்லும், ஏன் மருத்துவம் சொல்லும், மற்றவங்க சொல்லலாம், சூழ்நிலை கூட சொல்லும், பிசாசுன்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் உனக்கு வாழ்க்கையே இல்ல, நீ ஒருபோதும் நீ ஒருப்பட மாட்டா, இப்படிதான் இருப்பா, கஷ்டப்படான்னு யாருக்கும் சொன்னது கிடையாது. மாறாக சுகமாயிரு, எழுந்திரு, நட அப்படின்னு சொல்லி தைரியமாயிரு, பயப்படாதே, இதானே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை உள்வாங்கி நாமும் பேசுவோம், நாமும் தைரியமாய் அறிக்கை பண்ணுவோம். கர்த்தரை நடத்துவார், கர்த்தரை உயர்த்துவார், கர்த்தரை பாதுகாப்பார், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, சூழ்நிலை மாறிடும், அற்புதங்கள் நடக்கும். எனக்கு ஒரு குறைவு இருக்குது, அது இன்னைக்கு நிந்தையா இருக்குது, மற்றவங்க எல்லாம் என்னை அற்பமா நினைக்கிறாங்க, அதனால நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேன், நான் எங்கேயும் போறதில்ல. இதெல்லாம் விட்டுட்டு நான் நேரடியா எல்லா இடத்துக்கும் போவேன். 4 பேர் கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு விரோதமா பேசினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் கர்த்தர் என்னை வாழ வைப்பாரு, நான் வாழ்ந்திருக்கத அவங்க பாப்பாங்க. இப்படி சொல்லிட்டு போய் பாருங்க, கர்த்தர் அதை பாப்பாரு, உங்கள் அறிக்கையை அங்கீகரிப்பார், அற்புதங்கள் தானாக நடக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா. உங்கள் அன்பின் தகப்பனே, இதனால நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வருகிறோம்ப்பா. உடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, பலவீனமா இருக்கிறவங்க தங்களை பலவான் என்று அறிக்கை பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்கப்பா. ஏனென்றால் நீ பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கும் பொழுது நீர் எப்படி எங்களை சும்மா விட்டு விடுவீர்? நீ பலவீனத்தோடு, வேதனையோடு, மரண கட்டுகளோடு, நம்பிக்கை இழந்து போய், நொந்து போய், இனி வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுது, எல்லாம் இருளா போயிடுச்சுது, இனி எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் அவருடைய நாவுகளை நீ தொடுவீராக, வார்த்தைகளை வைப்பீராக, வைராக்கியத்தை கொடுப்பீராக. மற்ற காரியங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை கொடுத்து தூக்கி நிறுத்துங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் வல்லமை நிரம்பட்டும், ஒவ்வொரு உள்ளங்களையும் வல்லமை நிரப்பட்டும். ஜெயத்திற்குரிய அப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒவ்வொரு இருதயங்களும் நிரப்பப்படட்டும் அப்பா. பார்வையில் ஒரு விசுவாசம், வார்த்தையில் ஒரு விசுவாசம், எல்லாவற்றிலும் வல்லமையான வார்த்தைகளை பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், துதிகனமை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைக்கு ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை உண்டு. வார்த்தை மாறினால் நிச்சயமாக வாழ்க்கையும் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா.